அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அங்கே பல்லவி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளை எல்லாம் எம்எல்ஏ ஆஃபீஸில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ஒரு எம்எல்ஏ, ஒரு பேர் என்ன, சரத், அவர் கில்லி சரத் அவருடைய பேர். அவர் இப்போது மினிஸ்டரும் கூட, சரிங்களா. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸில் என்ன நடந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். கில்லி சரத் பார்த்தீங்களா, பேரை பார்த்தீங்களா, கில்லி சரத்து, சுரா சரவண, பீஸ்ட் பாலு, போக்கிரி பரமசிவம், துப்பாக்கி தென்னரசு, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு தான் இப்போ எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர் பதவி எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து டிக்கெட்டெல்லாம் பிரித்து பறக்க விட்டவங்க, பால் அபிஷேகம் பண்ணவங்க, பிளாக் டிக்கெட் எடுத்தவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் அமைச்சர்களாவோ எம்எல்ஏக்களாவோ ஆனால் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த கில்லி சரத்தாக இருந்து எம்எல்ஏ சரத்தாக மாறி இருக்கக்கூடிய இவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த காணொலியை நீங்களே பாருங்கள். பண்ணும் தளபதிக்கு கொடுத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போறது இந்த விரலு, திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு, தமிழ்நாடு தான் தளபதி மூச்சு, அமைச்சு விட்டார் ஆட்சி, அதற்கு மக்கள் தான் சாட்சி, சீரி பாயும் சிங்கம், தமிழ்நாட்டுல தளபதி தான் தங்கம், ஆள போறது அந்த ஆண்டுட்டுக்கிறார் அந்த சிங்கம், எதிர்கட்சி ஆயுதவங்க பங்கம், புரியுதா என் தங்கம், தமிழ்நாடு ஃபுல்லா அவரோட ஜில்லா, பேசுவார் தில்லா, மக்களை செய்வார் நல்லா, புரியுதா பில்லா. கூடிய விரைவில் இவர் இப்போ பேசினார் பாருங்க, இவ்வளோ வார்த்தைகள் சொன்னார் பாருங்க. இதில் ஒரு பேரும் ஒரு திட்டத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. தளபதியோடைய ஜில்லா, தளபதி நல்லா பண்ணுவார், நல்லா தளபதிக்கு கொடுங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க, அவர் எடுத்து ஓட்டுவார் பைக்கை, கையால் காட்டுவார் சைக்கை. இப்படி ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமைங்க. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு, விஜய் அவர்களின் மாநாடு இதெல்லாம் நடக்கிறப்போ அங்கேயும் போய் இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். இவருக்கு காசு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்க. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆஃபீஸ்லாம் இந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். தளபதி பாப்பார் மாசா, எதிர்கட்சிகள்லாம் எங்களுக்கு தூசா, இப்படி பேசி தான் ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார். ராஜ்மோகன்ற ஒருத்தர், எங்கள் தளபதி வீடியோ காலில் வரும் தளபதி இல்லை, வீட்டுக்கே வரும் தளபதி, இப்படிலாம் எதுகை மோனை போட்டு பேசி தான் அமைச்சராக ஆயிருக்கார் ராஜ்மோகன் அவர்கள். கூடிய விரைவில் இவரையும் அமைச்சரவையில் எதிர்பார்க்கலாம். நடக்குங்க, ஏங்க என்ன வேணால் நடக்குங்க. இந்த மாதிரி எதுகை மோனை போட்டு பேசுகிறவங்க, எந்த திறமையும் இல்லாமல் விஜய்னு புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க, கில்லி சரத்து, பீஸ்ட் பாலு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இப்போ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சி போட்டிட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. உண்மையாலுமே நீ தமிழ்நாட்டில் எது வேணால் நடக்கலாம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. எதுகை மோனை போட்டு பேசுகிறது, பேச்சு போட்டியில் ஏதாவது கலந்துக்கிறது, ஏதாவது டாபிக் கொடுத்து பேசுகிறது, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் பரிசு தொகை கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பாராட்டி அவங்கள கௌரவிக்கிறாங்க. ஏன் அமைச்சர்களாகவே ஆயிடுறாங்க. கில்லி சரத்து இப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம். ஆகவே பாருங்கள் என்ன வேணால் நடக்கும் தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் நம்மளை ஆளுவாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், நமக்கு பிடிக்கலனாலும். ஏங்க முதலமைச்சரே இப்படி தாங்க ரைமிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வேறு நம்ம ஏங்க அடுத்தவங்கள பார்க்கணும். நம்மளை ஆளக்கூடிய, டைரக்ட்லி நம்மளை ஆளக்கூடிய முதலமைச்சரே அப்படி தான் இருக்கார். தூய சக்தி, தாரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, தூர்த்து போன சக்தி, இப்படிலாம் பேசுகிறவர் தானேங்க முதலமைச்சர். அப்போ இவரெல்லாம் நம்ம ட்ரோல் பண்ணி என்னங்க பண்ணுறது? சொல்லப்போனால் இவரெலாம் எவ்வளோ பரவாயில்லைங்க. அவர்கிட்டலாம் இவரால் நெருங்கவே முடியாது. தூரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, அதுவும் பார்த்து திடீர்னு பார்ப்பார். தூர்த்து போன சக்தி. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் என்ன லட்சணத்தில் செயல்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சரும் சரி அப்படி தான் செயல்படுறாரு. தூர்த்து போன சக்தி, தூய சக்தி, தீய சக்தின்ட்டு எல்லாத்தையும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ரீல்ஸ்லேயே வாழ்கிறாங்க, எதுகை மோனையில் பேசுகிறாங்க. ஐயோ, மக்கள்லாம் அவதிப்பட வேண்டியதான். அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதாவது அரசு பணி கூட இவருக்கெல்லாம் கொடுக்கலாமே. இந்த ஜோசியருக்கு கொடுக்குறப்ப இவருக்கு கொடுக்கக்கூடாதா என்ன? இதுதான் அந்த மன்னராட்சி வைப்பை கொடுக்குது. அந்த மன்னராட்சி ஃபீல் ஆக்சுவலாக இங்கே தான் வருது. மன்னரை புகழ்ந்து பாடணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்குது. இவங்கெல்லாம் மன்னராட்சியை ஒழிச்சிட்டோன்னு சொன்னாங்க. இவங்க தான் ஆக்சுவலாக மன்னராட்சியவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் போய் பதவியாக இருக்கிறப்பவும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களே தங்க தளபதி, மனித கடவுள் தளபதி அப்படின்லாம் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஏன் மன்னராட்சி. அவர் மன்னர் மாதிரி செயல்படுறாரு, இவங்கெல்லாம் அவர் உட்காந்துருந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மன்னராட்சி. அப்போ ஆக்சுவலாக அடுத்ததாக ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏ இளங்கோவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனது மகளை அரசு பள்ளியில் சேர்த்துருக்காராம். அரசு பள்ளியில் சேர்த்ததுனால எல்லாரும் அவரை பாராட்டுறாங்களாம்.
தாவக்காரங்களும் பயங்கரமாக பாராட்டுறாங்க. பாருங்க அரசு பள்ளியில் சேர்த்துட்டார் அவருடைய மகளை, இதுவரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவும் செஞ்சதில்லை அப்படின்னு பாராட்டுறாங்க. இதே வாய்கள் தான் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு சரியில்லை, அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் சரியில்லைன்னு சொன்ன வாய்கள். இப்போ இந்த எம்எல்ஏ அவருடைய மகளை அரசு பள்ளியில் சேர்த்துருக்காருன்றதுக்கு பாராட்டுறதும் இதே வாய்கள் தான். அப்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி எழுவல பாருங்களேன், கல்வித்தரம் சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் உங்கள் மகளை கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க அப்படின்ற கேள்வி எழும்பவே இல்லை. அப்படின்னா அவருடைய மகள் ஒழுங்காக படிக்கக்கூடாது, தரமான கல்வியை கற்றுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எண்ணத்தோடு கொண்டு போய் அவர் மகளை அப்படி சேர்த்துருக்காரா அரசு பள்ளியில்? என்னடா இது, என்னடா இதை கூட யோசிக்க மாட்டீங்களா? அப்போனா திராவிடம் உருவாக்கிய பள்ளி கட்டமைப்பு, பள்ளி கல்வித்தரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றது தான் பொருள். ஒரு எம்எல்ஏ அவருடைய மகளை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு அரசு பள்ளியிலன்னா அப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே பொருள். நல்லா இல்லாமல் எப்படி கொண்டு போய் சேர்ப்பார்? தான் மகன் வந்து நாசமாக போகணும்னு கொண்டு போய் யாராவது சேர்ப்பாங்களா? இந்த அரசு பள்ளி விவகாரத்தை நம்ம வந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இந்த கேள்வியை ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. அமைச்சர்களுடைய பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி படிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எம்எல்ஏக்கள் யாரோட பிள்ளைங்களாவது இந்த மாதிரி படிச்சிருக்காங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. சில எம்எல்ஏக்களுடைய பிள்ளைங்களும் படிச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில். நம்ம இவர் தான் முதல்ல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. முதல்ல இதை வந்து அரசு பள்ளிகளை நீங்கள் க்ளோரிஃபையும் பண்ண வேண்டாம், மட்டமும் தட்ட வேண்டாம். அரசு பள்ளிகளை அரசு நடத்துவதற்கான நோக்கமே எக்கனாமிக்கலி யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான். அரசு பள்ளிகளிலிருந்து அரசுக்கு எந்த விதமான வருமானமோ லாபமோ கிடையாது. அது அரசு நடத்துறதுக்கான ஒரே காரணமே யாருமே படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்தோட, ஒரே நல்லெண்ணத்தோட, அதோடைய நோக்கமே அதுதான். அப்போனா இட்ஸ் ஆல் அபவுட் அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். யார் யாரால் என்னென்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்கவுங்க அதை செய்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறதுனால எந்தவித லாபமும் கிடையாது. அது ஒரு சேவையாக தான் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மலை கிராமங்களுக்கு ஒரு ப்ரைவேட் பஸ் போகாது. ப்ரைவேட் பஸ்ஸு, மினி பஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டவுனுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க. டவுனுக்குள்ளே அவங்க லாபம் பார்க்குறதுக்கு அங்கே கூட்டம் ஏறணும், அவங்க வாங்க வேண்டிய காசை வாங்கணும், அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஒரு ப்ரைவேட் பஸ் செயல்படும். இதுவே ஒரு கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா மலை கிராமங்களுக்குள்ளேயும் போயிட்டு வரும். அந்த ஊருக்குள்ளே பஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்க, ஏறுவாங்க போவாங்க வருவாங்கனாலும் அங்கே வந்து அந்த பஸ்ஸு போயிட்டு வரும். சில இடங்களில் வழித்தடங்கள் இல்லாத காரணத்தினால பஸ்ஸு போக முடியாத நிலை, மக்கள்லாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. அதெல்லாம் இன்னும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு கவர்மெண்ட் ஃபியூச்சரில் போக போக எல்லா ஆக்ஷன்ஸும் எடுக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் நிறைய கிராமங்களுக்கு, மலை கிராமங்களுக்குலாம் கரடு முரடான சாலைகள் இருந்தாலும் பஸ்ஸு வந்து போய் அங்கே மக்களுக்கான அந்த சேவையை கொடுக்கும். அதோடைய நோக்கம் வந்து சம்பாதிக்கிறது கிடையாது, மக்களுக்கான சேவையை அங்கே கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் பஸ் அப்படி தான் செயல்படும். கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக சேவை செய்கிறத தான் முதன்மைப்படுத்தும். லாபம் சம்பாதிக்கிறதோட மக்களுக்கான சேவை தான் முதன்மை. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஒரு கிராமத்தில், ஒரு கிராமத்து பக்கத்தில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் படிக்க வருவாங்க அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஓனர் வந்து அங்கே போய் அந்த ஸ்கூலை கட்ட மாட்டான். அவன் எங்கே கட்டுவான் அப்படின்னா, எங்கே மாணவர்கள் வரத்து நல்லாயிருக்கும், எங்கே பெரிய பெரிய பணக்காரங்களாம் நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றத பொறுத்து அவன் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல தான் அவனுடைய ஸ்கூலை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது அப்படி கிடையாது. எங்கேனாலும் போய் கட்டுவாங்க. ஒரு ஊரில் 25 பிள்ளைங்க தான் வருவாங்க, 50 பிள்ளைங்க தான் வருவாங்க அப்படின்னாலுமே அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கான கட்டமைப்பை கொண்டு வந்தது திமுக. ஆகவே கவர்மெண்ட் ஸ்கூல் செயல்படக்கூடிய நோக்கம்ன்றதும் ஒரு தனியார் பள்ளி செயல்படக்கூடிய நோக்கம்ன்றதும் கம்ப்ளீட்லி வேறு. எக்கனாமிக்கலி வீக்காக இருக்கிறவங்க படிப்பு வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையும் தடைப்பற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூல் செயல்படுது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படி கிடையாது. அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் சேர்த்துப்பாங்க. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை யாருமே தலையிட முடியாது. அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் கல்வித்தரம் மோசமாக இருக்கணும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் நல்லா இருக்கணும் அர்த்தம் கிடையாது. அப்போது கல்வித்தரம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் கல்லூரி, அரசு கல்லூரி எல்லாம் வந்து, மருத்துவக் கல்லூரி எல்லாம் வந்து மக்கள் நிறைய பேர் விரும்பி சண்டை போட்டு அங்கே போய் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. பள்ளிக்கூடத்தையும் அரசு தான் நடத்துது, காலேஜையும் அரசு தான் நடத்துதுன்றப்போ காலேஜுக்கு மட்டும் எல்லாரும் எங்களுக்கு காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பள்ளிக்கூடம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ பள்ளிக்கூடம்னா பாகக்காயா கசக்குது, மருத்துவக் கல்லூரியெல்லாம் அப்போ கரும்பு மாதிரி இனிக்குதா? அது எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு பாகுபாடு இங்கே ஒரு பாகுபாடு காட்டும்? சொல்லப்போனால் பள்ளிக்கூடங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா அடிப்படை கல்வின்றது பள்ளிக்கூடம் தான். அப்போ கல்வித்தரம் அங்கே நல்லா தான் இருக்கும், அங்கே நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அவங்க பிள்ளைங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களால பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றப்போ
அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்காக அவங்க பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் காசு கொடுத்து படிக்க வைக்க முடியும், அவங்க படிக்க வைக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களில் அந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் கொடுக்குற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருந்துச்சு திமுக அரசெல்லாம். தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அரசு பள்ளி கட்டமைப்பு அப்படின்ற மாதிரி திமுக கொண்டு வந்துச்சு. ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வியை வந்து எந்த வகையிலையும் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்திற்காக மட்டுமே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கே ஒழிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்ற நோக்கத்துக்காக கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் எதுக்காக இயங்குது, யாருக்காக இயங்குது, யாருக்காக சலுகைகள் கொடுக்கும், யாருக்காக கல்வியை இலவசமாக கொடுக்கும், எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த தெளிவு கூட இல்லாமல் தற்குறித்தனமாக உங்கள் ஆட்சியில் உங்கள் எம்எல்ஏக்கள், உங்கள் அமைச்சர்கள்லாம் எப்படி படிக்க வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக கேட்கக்கூடாது. இப்போ இவர் கொண்டு போய் சேர்த்துருக்காருல ஒரு பிள்ளைய, இது வந்து எந்த வகையிலையுமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இது ஏதோ ஒரு பெரிய புரட்சி அப்படின்லாம் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இது கிடையாது. அவரால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சும் அவர் பிள்ளையை கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கார் அப்படின்றப்போ இங்கே வேற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய சலுகைகள் பிற்காலத்தில் கிடைக்கும். அரசு கல்லூரியில் சேர்றதுக்கான சலுகைகள் சிலது கிடைக்கும். அப்போது அஃபோர்ட் பண்ண முடியாமல் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கக்கூடிய பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிறதுனால கவர்மெண்ட் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை பிற்காலத்தில் கொடுக்குது. அந்த சலுகைகள் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு தானே போய் சேர்றது தானே நியாயமாக இருக்கும். ஒரு எம்எல்ஏவாக ஆகிறதுக்கான ஒரு தகுதி இருக்கக்கூடியவர், அவர் வந்து உண்மையாலுமே அடிப்படையிலுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கணும். அவர் பிள்ளையை கொண்டு போய் அங்கே சேர்க்குறப்போ அப்போது இங்கேருந்து நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, அப்போது ஒரு ஏழை மாணவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை தட்டி பறிக்கிறாரா இந்த எம்எல்ஏ அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இல்லை கல்வித்தரம் சரியில்லை அரசு பள்ளிகள்லன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவருடைய மகள் வந்து படிச்சிடவே கூடாது, ஒழுங்காக கல்வி கற்றுக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு போய் அரசு பள்ளியில் சேர்த்தாரா? இது முழுக்க முழுக்க ஒரு விளம்பர வெறிதான். இது வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அரசு பள்ளியில் அவர் கொண்டு போய் சேர்க்குறாருன்னா அவரால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் வேணும்னே விளம்பரத்துக்காக வெறி கொண்டு பிள்ளையை கொண்டு போய் இங்கே சேர்த்து அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அரசு பள்ளியை பற்றின புரிதல் கிடையாது. அரசு பள்ளியை இன்னும் மட்டம் தட்டும் விதமாக தான் இந்த செயல் இருக்குது. என்னமோ பெரிய தியாகி மாதிரி காட்டுறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி கல்வி தரம்லாம் சரியா இல்லைனா நாங்கள் எங்கள் பிள்ளையை அரசு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு அது ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு தானே இல்லையா, வேற ஒரு இன்டென்ஷனும் அதில் கிடையாது. இதை யாருமே பாராட்ட தேவையில்லை. சொல்லப்போனால் ஒரு ஏழை மாணவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை, அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பை வந்து ஒருத்தரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றப்போ அவருடைய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு போய் கிடைக்கிறப்போ இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கல்வி தரம் என்னமோ சரியில்லாத மாதிரி நினைக்கிறதோ, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு எம்எல்ஏ அவர் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துட்டாருன்றப்போ ஐயோ என்னமோ பெரிய தியாகி, ஏதோ பெரிய தியாகம் விட்டாருன்னு நினைக்கிறதோ ஒரு அடி முட்டாள்தனம், தற்குறித்தனம், வேற ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்த்துக்கலாம். காசு இல்லை, எங்களால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அரசு பள்ளியில் சேர்ந்து அரசு கொடுக்குற சலுகைகளை பெற்றுக்கொண்டு, அரசு நிறைய கொடுக்குது, பஸ் பாஸு, சைக்கிள், அது இதுன்னு கவர்மெண்ட் நிறைய கொடுக்குது. அதையெல்லாம் பிள்ளைங்க உபயோகித்து லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம். நல்லா படிக்கணும். ஆகவே இந்த எம்எல்ஏ அவருடைய மகளை கொண்டு போய் அரசு பள்ளியில் சேர்த்துட்டாருன்றது அது ஒரு தியாகமும் கிடையாது. அரசு பள்ளியில் கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்கிறது உண்மையும் கிடையாது. ஆகவே அரசு பள்ளிகளை பற்றின புரிதல் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளிகள் யாருக்காக, எதுக்காக, அங்கே என்னென்ன சலுகைகள் இருக்குது, அந்த சலுகைகள் யாருக்கு போய் சேரணும் நியாயமாகவே. இந்த மாதிரி இவங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அரசு பள்ளியில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது வெறும் நாடகம்தான். இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. சில ஊடகங்கள்லாம் அரசு பள்ளிகளை மட்டம் தட்டுறதையே வேலையாக வச்சுருப்பாங்க. அரசு பள்ளியில் வந்து அப்படி இப்படி, அரசு பள்ளியில் கல்வி சரியில்லை அப்படி இப்படின்னு அதை வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுலேயே எப்போவுமே இது பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு விழாதீங்க. அரசு பள்ளிகளுடைய கல்வித்தரம் தரமாக தான் இருக்குது. அரசு பள்ளியில் படித்து நல்ல நல்ல நிலைக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அரசு பள்ளி ஒன்றும் கேவலம் கிடையாது. அது ஒன்றும் கேவலமாக பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. எக்கனாமிக்கலி பணம் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க கல்வியை வந்து விட்டுவிடக்கூடாது, அவங்க தொடர்ந்து படிக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட்டு ஒரு சேவையாக தான் அந்த சேவையை செய்த வழியாக, அது ஒரு தொழில் கிடையாது. தனியார் பள்ளிக்கூடங்கள் மாதிரி அது ஒரு தொழில் கிடையாது. அரசு பள்ளியில் சேர்க்குறதோ தனியார் பள்ளியில் சேர்க்குறதோ ஒவ்வொருத்தவங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை பொறுத்தது. அவங்கவுங்களால முடிஞ்சது, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பொறுத்தது. உங்களால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியும்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்து படிக்க வைங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எக்கனாமிக்கலி அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். தான் பிள்ளைய ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அதை அஃபோர்ட் பண்ணவும் முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்போவும் வேணும்னே கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறது வெறும் விளம்பர வெறிதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே அரசு பள்ளிகளை பற்றின புரிதல் வந்து
இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை விட இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு யாருமே அரசு பள்ளிகளை மட்டம் தட்டாதீங்க, அரசு பள்ளியில் கல்வி தரம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் நேராக போய் பாருங்கள், அங்கே என்னென்ன இருக்குது. திமுக ஆட்சி காலத்திலேயே எத்தனை அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸஸ் எவ்வளோ வந்துருச்சு. தனியார் பள்ளிகளில் இல்லாத விஷயங்களே அரசு பள்ளிகளில் அவ்வளோ இருக்குங்க. நீங்கள் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசு பள்ளிகளையும் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அது கவர்மெண்ட்டு அரசு பள்ளிகளுக்காக தொடர்ந்து நிறைய முன்னேற்பாடுகளை எடுத்து நிறைய விஷயங்களை புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. கல்வித்தரம்ன்றது தரமாக தான் இருக்குது. அப்படி தரமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி பிள்ளைங்களை என்ன ரோட்டில் உட்கார வச்சா படிக்க வைக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ், பீகாரில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஃபெசிலிட்டிஸில் சொல்கிறேன். நம்ம ஃபெசிலிட்டி வைஸ் அவங்கள விட நம்ம பயங்கர இம்ப்ரூவ்டாக இருக்கும். ரெண்டாவது, கல்வித்தரம் தரமாக இருக்குது. பீகார், ஊபியில எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எத்தனை பேர் பெரிய பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறைய பேர் நல்ல நல்ல இடங்களில் இருக்காங்க. அதுக்கு காரணம் கல்வி தரமாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபெசிலிட்டிஸை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே நோக்கமாக நம்ம கொண்டு செயல்படணுமே ஒழிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.